Thank you. என்ன வேணும்? இந்த ஆட்டுக்குட்டிக்கு கழியுது காய்ஸ். இப்போ தான் கழிச்சலுக்கு என்ன மருந்து கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வெள்ளத்தில் ஸ்டாப் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். இப்போதைக்கு வெல்லம் மட்டும் கொடுத்துருக்கோம். வெல்லம் கொடுத்தாலே அது ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகும். இதுவும் அதுவும் அண்ணன் தம்பிங்க தான். என்னன்னு தெரியல, திடீர்னுட்டு நெகிரி காலையிலேருந்து கழிய ஆரம்பிச்சிருக்கு. கழிச்சல் நிறுத்திடும். பார்ப்போம். மழைனால மழை காலத்து இப்போ தான் சீசன் மாறுது. மாறுறப்ப அந்தமாரி வரும், கோளாறுகள் வருது. வந்திருக்காடா உனக்கு? சரி 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 பார்த்துப்போம். சரியாயிடும். அந்த குடும்பத்தின் வரலாறுன்னு சொல்கிறேன் கைஸ். அதோ நிற்கிறதுல ஃபஸ்ட்டு புள்ளி அது போட்ட குட்டிங்க தான் இந்த வெள்ளையும் அந்த வெள்ளை குட்டியும். இதுக்கு முன்னாடி டான்சிங் ரோஸ் ஒன்று போட்டிருந்துச்சி, ப்ளஸ் ஜாக். ரெண்டுமே என்ன காணும்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், ரெண்டுமே நம்மளை விட்டு போயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்ன மாரி தான், கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு, அவ்வளோதான். நம்ம ஒரு ஆடு மாடு வளர்க்குறோம்னா பாசமாக வளர்த்தாலும் என்ன தான் வளர்த்தாலுமே நமக்கு பிரிவுன்றது கண்டிப்பாக வரும். அது வந்து கண்டிப்பாக விவசாயத்துக்கு ஃபினான்ஸு எதுவாக இருந்தாலும் அது ஒரு விஷயம். அதுதான் ஆடு மாடு வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது சரி, அதை விடுங்க. இப்போது இந்த கருப்போட குட்டி தான் இந்த ரெண்டும். இந்த கருப்போட குட்டி தான் இங்கே ஜாக்குன்னு இருந்துச்சு, அதுக்கு நேராக ஆப்போசிட்டு. அவ்வளோதான். இப்போ மீதி ரெண்டுமே இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் ரெண்டுமே குட்டி போட்டுரும். அடுத்த குட்டி இப்போ போடுதுன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் காமிக்கணுங்க உங்களுக்கு. நம்ம கருப்பு வந்து குட்டி போட்டிருக்கு, அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கருப்பு ஒரு 3 குட்டி போட்டிருக்கு. கருப்பு என்னடா 3 குட்டி போட்டிருக்கியா? 2 பொன் குட்டி ஒரு ஆண் குட்டியா? இங்கே பாருங்க, ஒரு கலர், ஒரு சாம்பல் கலர், ஒரு வெள்ளையும் புள்ளியும் சேர்ந்த ஒரு கலர். அடுத்த கலர் வெள்ளை கலர். வெள்ளை கலர் மட்டும்தான் பொன்குட்டி, மீதி ரெண்டுமே ஆண் குட்டி போட்டிருக்கு. வாழ்த்துக்கள் கருப்பு. வாழ்த்துக்கள் சொல்லு. வெளியே போ. ஓகே. 3 குட்டி எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். குட்டி போட்டதும் போதும் ஒரு 2 பேர் எனக்கு கிடா குட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நல்லா அந்த பால் குடித்து நல்லா வளமாக வரட்டும் தரோன்னு சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு பிரிவு தான், பார்த்துக்கங்க. வாழ்க்கையினாலே எல்லாமே பிரிவில் தான் இருக்குது. என்ன கருவுறீங்க? தெரியுதா யாருன்ட்டு? குட்டி போட்டால் கடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம தூக்குனாலுமே எதுவுமே பண்ணாதுன்னு போ எதுவுமே பண்ணாது. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு கருப்பு. ஓகே, பின்னாடி மண்டை எடுத்து. ஆமாம் வா. குட்டி போட்டு வரதை பார்த்தா நீங்கள் ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கத்துறீங்க? என்னடா வேணும்? இந்த நீ கொஞ்சம் இந்த வெள்ளம் இருக்கு பாரு, சாப்பிடு. நீ சாப்பிடு, நீங்களாம் இல்லை. போய் காலால யானையை மிரிச்சிட்டா அதிரா. அதெல்லாம் கழிஞ்சிருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் அங்கே போகிற.
ஆடு வளர்க்கும் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு மறக்காமல் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பாருங்க, இது ஒன்று தான் பொட்டைக்குட்டி. மீது எல்லாமே அண்ணன்கள் தங்கச்சிகள் அப்படின்ட்டு பாசத்தோட ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. வெளியே ராக்கி வந்து பாதுகாப்பாக இருக்காங்க கைஸ். அவங்க தங்கச்சி தம்பிகள் போட்டதால் ராக்கி வந்து வெளியே காவலுக்கே நிற்கிறான். என்னடா எங்கே நிற்கிற? ஏன் உள்ளே வர மாட்டியா? உனக்கு என்னாச்சு? தங்கச்சி தம்பிலாம் பிறந்திருக்கு, ட்ரீட் எங்க? உள்ள வா, உள்ள வரியா? வா உள்ள வா, வா உள்ள வா, போய் உட்கார். வெளியே இருந்தால் ஒரு வண்டி ஒரு லாரியும் விடாது, எல்லாத்தையும் கடிச்சு தின்னுட்டுருக்கோம். கண்ணுக்குட்டிக்கும் காலில் அடிபட்டிருக்கு கைஸ். என்னன்னு தெரியல, திடீர்னுட்டு கண்ணுக்குட்டி காலில் புண்ணு வந்திருக்கு. அதுக்கு மருந்து போட்டிருக்கோம், வேப்பிலையும் மஞ்சளும் தடவி. ஃபஸ்ட்டு இயற்கை மருந்து போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படியா இருந்தாலும் இயற்கை மருந்து ஒத்துக்கலான்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். எப்பயுமே ஆடு மாடு வளர்ப்பில் அது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹோம் ரெமிடிஸ் கட்டாயம் போங்க. அதை மீறி அது வரலன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இங்கே வா, மிரிச்சிடாத. இந்த சைடு வா. அதுக்கு உடம்பு சரியில்லை. போய் சட்டை போட்டோம், டிஷர்ட் போட்டோம். என்னடா இன்னும் அக்கா தங்கச்சி தம்பிகள் போட்டிருக்குன்ட்டு சந்தோஷத்தில் இருக்கியா நீ? ஏண்டா சரி என்ன கருப்பியே, இன்றைக்கும் முங்கி அரைச்சிட்டியா நீ? எல்லாம் முங்கி அரைச்சிருக்க போல இருக்கே. இல்லை கண்ணு பார்த்துருக்கீங்களா? ஆட்டோட கண்ணு மட்டும் இருக்கிறதுல வித்தியாசமாக இருக்கும். அது உள்ளே இருக்க அந்த கருவழி வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப் இருக்கிறதால அதுக்கு நல்லாவே பார்வைகள் அதிகம். ஓகே ஆட்டுப்பால், ஆட்டுத்தோல், ஆட்டுக்கால், இது மூணுமே பயனுள்ளது. பார்த்தீங்களா ரைமிங்க? ஆட்டுப்பால், ஆட்டுத்தோல், ஆட்டுக்கால் மூணுமே பயனுள்ளது. ஆட்டுப்பால் வந்து மஞ்சக்காமலைக்கு ஒரு பெரிய மருந்தாகும். ஆட்டுக்கால் வந்து சளி பிடிச்சிருந்தா சூப் வச்சு நல்லா குடிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஆட்டுத்தோல் வந்து குளிருக்கு இதமாக ஏதாவது உடையோ ஏதோ ஒன்று பண்ணி போட்டுக்கலாம். பெல்ட்டோ ஷூ துணியோ மேலே ஸ்வெட்டரோ அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஸோ ஆட்டுப்பால், ஆட்டுத்தோல், ஆட்டுக்கால், ஆட்டுத்தலை, ஆட்டு மூளை, ஆட்டு ரத்தம், ஆட்டு போட்டி, ஆடில் இருக்கும் ஒரு உறுப்புமே ஒரு மருத்துவ குணங்களை கொண்டது. அதனால் ஆட்டுக்கறி ஆடு வளர்க்குறோம்னா ஆட்டுக்கறிக்காக வளர்க்குறோம் என்றால் அது தவறில்லை. விவசாயம் என்பது ஆடுகளையும் ஒன்று தான். ஸோ மறக்காமல் அனைவரும் வீடியோ பார்க்கும் அனைவரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல் பல தகவல்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் இந்தமாரி ஆடு மாடு வளர்க்குறீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குப்பா. ஆதிராக்கு மொட்டை போட்டாச்சு. ஓகே, அனைவருக்கும் நன்றி. பாய்.